உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓபன் பண்ணுங்க. அத கௌதம் சரி சொல்லிட்டாருல்ல. ஓகேவா? உள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே. ஒருவேளை மதுமிதாவும் இவனும் இருக்கிற போட்டோ வச்சிருந்தா என்ன பண்றது? ஐயோ கடவுளே. எஸ், கௌதமினா மதுமிதாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, இன்ட்ரெஸ்டிங் சிஸ்டர். ஆமா, உங்களுக்கு ஏன் இவங்களை ரொம்ப பிடிக்கும்? இப்படி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சில பேரை ஏன் பிடிக்கும்னு தெரியாமலே பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு கௌதமினா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இன்னசென்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக்சுவலி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபைட்டர். எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? சோ அவங்க மேல எனக்கு பெரிய அட்மிரேஷன் இருக்கு. சாதாரண படத்துல நடிச்சதுல இருந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆன வரைக்கும், அப்புறம் அவங்க பர்சனல் லைஃப்ல எதிர்கொண்ட பல பிரச்சனைங்க எல்லாத்தையுமே தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே பிடிச்ச விஷயம். அமேசிங் மதுமிதா. அவங்கள வெறும் ஆக்ட்ரஸா மட்டும் பார்க்காம அதையும் தாண்டி பாத்தீங்க பாருங்க. ட்ரூலி கிரேட். இப்போ நீங்க இதை ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். மறுக்கவே முடியாது. இல்ல, நீங்க இன்னைக்கு பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா இதை விட பெட்டரா ஒரு பெஸ்ட் கிஃப்ட நான் இப்ப கொடுக்க போறேன். இதை விட பெட்டரா ஒரு கிஃப்டா? ஆமா. இல்ல சார், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இதை விட பெட்டரா ஒரு கிஃப்ட் மதுமிதாக்கு வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. நான் கொடுப்பேன். அப்படி என்ன சார் அந்த கிஃப்ட்? வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. கிஃப்ட்டுக்கு சொல்லிருக்கேன், வந்துகிட்டு இருக்கு. கிஃப்ட் வந்துட்டு இருக்கா? அப்படி என்ன சார் கிஃப்ட்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிஃப்ட் வரட்டும், அப்புறம் தெரியும். அண்ணா, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குண்ணா. என்ன கிஃப்ட்னு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எல்லாருக்கும் ஒரே பதில் தான். வெயிட் பண்ணுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.